குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 10:58 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இரவு 9:58 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை ஆயில்யம், பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை, தேய்பிரை அஷ்டமி, புதா அஷ்டமி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். கருப்பண்ண சுவாமி வழிபாடு இன்னும் சிறப்பை தரும். அது 18ஆம் படி கருப்பு. இது இரண்டும் இன்னைக்கு வழிபாடு செய்யும் போது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். இந்த புதன்கிழமையில அஷ்டமியோட வரக்கூடிய இந்த புதன்கிழமையில கருப்பண்ண சாமிக்கு காலையில போயிட்டு இலுப்ப எண்ணெயில தீபம் போட்டால் அவ்வளவு சிறப்பு. அது விரிவா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடும். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், கன்னியில் மாந்தி பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்று காலை அதாவது மாலை 6:35 சந்திரன் மீன ராசிக்குள் பிரவேசமாகிறார். சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதாவது மாலை 6:35 சந்திரன் மீன ராசிக்குள் பிரவேசம். நம்ம இந்த தேய்பிரை அஷ்டமி, இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த புதன்கிழமையோட இணைந்து வருவது அப்படின்றது ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவரை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். குறிப்பா தீய சக்திகளை விலக்குதல், நல்ல ஆரோக்கியம், வாழ்க்கை சிரமங்கள் நீங்குதல், செல்வம் மற்றும் உயர்வு, இது போன்ற பலன்களை பெறலாம். புதாஷ்டமி என்பது புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் இணையும் நாளாகும். இந்த நாளில் பைரவரை வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும். குறிப்பாக புதன் கிரக தோஷங்கள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபாடு செய்யும் போது இந்த வழிபாட்டு நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் மாலை அல்லது இரவு வேளையில் பைரவரை வழிபடுவது சிறந்தது. பைரவர் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். மேலும் பைரவர் காயத்ரி மந்திரம் அல்லது பைரவ அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். நெய்வேத்தியமாக வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். இப்ப இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவதால்
சனி தோஷம், ராகு தோஷம் நீங்கும், பண கஷ்டங்கள் தீரும், திருமணத் தடைகள் நீங்கும், நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில வெற்றி கிடைக்கும், எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். புதாஷ்டமி வழிபாடு என்பது இந்த நாளில் பைரவரை வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். அதனால்தான் புதாஷ்டமிக்கு அது ஒரு பலன் உண்டு. பைரவர் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலையால் நம்ம அர்ச்சனை செய்து பாராயணம் செய்யறோம். இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புதன் கிரக தோஷங்கள் நீங்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி புத்தி கூர்மை ஏற்படும், கல்வியில சிறந்து விளங்கலாம். அதனால இந்த வழிபாடு உங்களுடைய விருப்பப்படி நீங்க செய்யுங்க, வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது, வேலைக்கு போறவங்களாம் இருக்கலாம், நைட்டு 10 மணிக்கு வரவங்களாம் இருக்கலாம், அப்ப கோயில் மூடி இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? வீட்லயே பைரவரை நினைச்சு நீங்க குளிச்சுட்டு கூட இதை செய்யலாம், மன அமைதியோடு செய்யலாம். இரவு வேளையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்ப பைரவர் வழிபாடை செய்யும் போது மன அமைதியையும் நல்வாழ்வையும் இது தரும். இந்த தேய்பிறை அஷ்டமியில யார் ஒருவர் வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலனை கொடுக்கும், யம பயத்தை நீக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமியில நம்ம போயிட்டு வழிபாடு செய்யும் போது யாருக்கெல்லாம் யமபயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அற்ப ஆயுள் இருக்கோ, அவர்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி திதியிலையோ இல்ல பௌர்ணமி நேரத்திலேயோ இந்த பஞ்சதீபம் பஞ்சதீபத்தை போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பை தரும். அதாவது அஷ்டமி திதியில பஞ்சதீபம்னா எல்லாரும் கலந்து ஏத்துவாங்க, அது கிடையாது. கலந்து ஏத்தக்கூடாது, தனித்தனியா ஏத்தணும். அந்த பஞ்சதீபம்ன்றது 5 எண்ணெய். அந்த என்னென்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், பசுநெய், தேங்காய் எண்ணெய். இந்த 5 எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி பைரவ சாமிக்கு நேரா அகல்ல 3 திரி போடணும். 3 திரி போட்டு தனித்தனியா ஏற்றணும். அப்போ ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும், உடனே தீரும். அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. தீராத பிரச்சனையும் தீரும், காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கி நல்லருள் கிட்டும். அதனால இந்த பைரவர் புதா அஷ்டமி அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். எல்லா சிவாலயங்களிலும் பைரவர் இருப்பாரு. அதுவும் இன்னைக்கு புதாஷ்டமின்னும் போது சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள்னு ஒண்ணு உண்டு, அஷ்ட பைரவிகளும் உண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதனால இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சங்கடங்கள் அத்தனையும் தீர வேண்டுமென்றால் இந்த புதாஷ்டமி நாள்ல இரவு வேளையில பைரவரை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும், செய்யுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஆனி மாதத்துல ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ஆனி மாதம் அப்படின்றது மிதுன மாதம். இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லும் போது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடா வரும். 3ஆம் வீடா வரும்போது எல்லாருக்குமே இது மறைவு தானே. காலபுருஷனுக்கு இது மறைவு ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது. அப்படி இந்த ஆனி மாதத்துல குபேரனுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மிதுனம் என்பது புதனுக்கு அதிபதி யார் என்றால் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. ஆனா இந்த இடத்துல இருந்து
7ஆம் வீட்டை தனுசை பார்க்கும். அப்ப தனுசுன்றது குரு. குரு என்ன கொடுப்பார்? பணத்தை கொடுப்பார் இல்லைங்களா? அப்போ இந்த ஆனி மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் நீங்க தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் இந்த மந்திரத்தை இந்த மாதம் முழுதும் சொல்லிக்கிட்டு வரணும். நான் போன வாரமே இது போட்டுட்டேன். இன்னும் மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதனுடைய மந்திரம் என்ன அப்படின்னா, இது மௌனமா தான் சொல்லணும். வாயை திறந்து சொல்லக்கூடாது, சத்தமாவும் சொல்லக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு மௌனமா மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை 10 முறை 10 நிமிஷம் சொல்லி முடித்த பிறகு வானத்தை நோக்கி ஊதி விடணும். பஞ்சபூதங்கள் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மந்திரம் என்னன்னா, ஓம் ஸ்வர்ண குபேராய நம. இதை மனசுக்குள்ளதான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு இந்த மந்திரம் தெரியணுன்றதுக்காக வாய் விட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை ஆனி மாதம் முழுவதும் காலையில நீங்க குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது இதை ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு நீங்க மேல வானத்தை நோக்கி ஊதி விட்டுட்டு 3 முறை ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற வேலைகளை செய்யுங்க. இதை ஆனி மாதம் முழுதும் சொல்லணும். ஏன்னா இதை அப்படி செய்யும் போது தங்க நகை சேரும், அடகு வைத்த நகை மீட்கலாம், வீட்டில் தங்க நகைகள் தங்கும், மீண்டும் அடகு நகைக்கு போகாது, கடனும் தீரும். செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோட செய்யுங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உடனே முடியும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு இழுபறியாக முடியும். எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சகோதரர்களிடத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகளை இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தருணம். கையில இருக்கின்ற பணம்லாம் இன்னைக்கு விரயமாகும். அதனால கவனமா இருங்க. வியாபாரம் தொடர்பான முதலீடு குறித்த முயற்சிகளாம் மேம்படும். உத்தியோகத்துல ஆர்வமில்லாத தன்மை இன்னைக்கு ஏற்படும் மனசுல. ஆனா இன்னைக்கு எல்லா விதத்திலும் நிதானத்தோடும் விவேகத்தோடும் செயல்பாடு இருந்தால் யோகம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய தென்மேற்கு திசை 4ஆம் நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும். பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்துல வேலையில மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு மேலோங்கும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை 5ஆம் நட்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துக. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சூழலை அறிந்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்களால் சிறு விரயங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு நன்றாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். சவாலான விஷயத்துல கூட ஆர்வம் அதிகரிக்கும். வாடிக்கையாளரின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் நட்ச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில யூகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய நாள் தடைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 1ஆம் நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும்.
பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய தருணம் இருந்தாலும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்க, வியாபாரத்தில் சில யூகங்களை புரிந்து கொள்ளுவீர்கள். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்க, ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்க, சிக்கல்கள்லாம் விலகும் நாள். தற்பெருமை சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சில வேலைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளும். எதிலும் திருப்தி இல்லாத சூழல்ல அமையும். வாக்குறுதி கொடுக்கும்போது சூழ்நிலையை அறிந்து வாக்குறுதி கொடுங்க. விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கு. எதை செய்தாலும் 6 மணிக்குள்ள செய்து முடிச்சிருங்க. மாலை 6 மணி வரைக்கும் நன்றாக இருக்கு. அதன் பிறகு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். மக நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதிசய இசை தெற்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியின்மையான ஒரு நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்களுக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். புதிய விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். இழுபறியான சில வரவுகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பயணங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். தந்தை வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். நெருக்கமானவர்களால் ஆதாயம் உண்டாகும். நீங்கள் எடுத்து செல்லும் உடைமைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்கள், எதிர்காலம் சார்ந்து புதிய ஒரு வியூகங்களையே அமைச்சு இன்னைக்கு அதற்கு உரிய ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல பொறுமையாக இன்னைக்கு காக்கவும். தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். சக ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மனசுல ஒரு புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கும். கலைத்துறைகள்ல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் இன்னைக்கு, அதாவது ஏதாவது ஒரு கனவு கண்டு ஒரு மனசுல ஒரு கனவுகள் இருக்கும். நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும், இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான தேடல்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, திடீர் செலவுகளால் சேமிப்புகளாம் குறையும். வழக்குகள்ல சாதகமான முடிவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். வருமானம் தொடர்பான விஷயத்துல திருப்தி ஏற்படும்.
பெரியோர்களின் ஆலோசனை தெளிவினை ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்னைக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென் திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் இன்னைக்கு அதாவது கையில் இருக்கக்கூடிய பணம்லாம் இன்னைக்கு செலவாகும். கவனமா இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தைரியமா சில முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. நிலுவையில் இருந்து வந்த வியாபார அதாவது நிறைய சரக்கு போட்டு விற்காம இருக்கு, கடையில் அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு தன்மை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி நிறைய பேர் இந்த விளையாட்டு துறையில் இருப்பாங்க. அந்த விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் பகுத்தறிந்து செயல்படுங்க, சிறப்பாக இருப்பீங்க. இன்னைக்கு திட்டமிட்டு வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம். இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவுகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி இன்னைக்கு நன்றாக இருக்கும். வரவுகள்லாம் இன்னைக்கு செலவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். வெளிவட்டாரத்தில் நட்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் திருப்திகரமான சூழல் அமையும். இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் ரீதியாக புதிய அனுபவம் ஏற்படும். பழைய பிரச்சனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கல்வியில ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் அமையும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.